வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி அமாவாசை ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் ஹோம் கிச்சன். வாங்க இன்றைக்கி அமாவாசை ஸ்பெஷல். ஆடி அமாவாசை ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? சாதம் வந்துட்டுருக்கு, படிக்க வேண்டியது தான். அதே மாதிரி அவுத்திக்கீரை எப்பயும் அமாவாசைக்கு படைப்போம்ல, நான் அவுத்திக்கீரை தாளிச்சு விட்டுருக்கு வந்துட்டுருக்கு. பசுமை மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு பிஞ்சு சர்க்கரையும் ஒரு பிஞ்சு மஞ்சளும் போட்டோம்னா இந்த பச்சை பசேல்னு பசுமை மாறாமல் இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு மிளகாக்களி போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டு கடைசியாக இறக்கும் போது தேங்காய் பூத்திரி போட்டு உப்பு போட்டு இறக்குனா அருமையான அவுத்திக்கீரை பொரியல். வாழைக்காய் வறுவல், வாழைக்காயும் அவுத்திக்கீரையும் கண்டிப்பாக பண்ணணும் பித்தர்களுக்கு. அதேமாதிரி சேப்பங்கிழங்கு மோர்க்குழம்புக்கு எல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கோம். தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, தனியா, துவரம்பருப்பு, பச்சரிசி எல்லாம் ஊற போட்டு வச்சுருக்கோம். அதை அரைச்சிட்டு வைக்கணும். மோர்க்குழம்புக்கு ஒரு 1/2 லிட்டர் வச்சு தயிர் வச்சு மோர்க்குழம்புக்கு போகிறோம். மெதுவடைக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா அதிலே அரைச்சி விட்டுருவேன். ஏன்னா பசங்கள்லாம் எடுத்து போட்டுருவாங்கன்னு. ஒரு உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு வெட்டி போட்டிருக்கோம். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல சாஃப்டாக நல்ல சூப்பராக வரும். இதில் 1 ஸ்பூன் அரிசி மாவு நம்ம ஆட் பண்ணிக்கணும். சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வெங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, வெங்காயம் வடையில் சேர்க்கறதுக்கு. வடைக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து பிரண்டை துவையலுங்க. பிரண்டை துவையலுக்கு பார்த்திங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு 5 பூண்டு பல், ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு வெங்காயம், சின்ன வெங்காயம் 4-5 வெங்காயம், கருவேப்பிலையும் கொத்தமல்லியும், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அப்புறம் பிரண்டை பார்த்திங்கன்னா வைத்தியம் பண்ணுறது ரொம்ப நல்லது. நல்லா பிரண்டை எடுத்து பிரண்டை துவையல் பார்க்க போகிறீங்க. இது இல்லாமல் பாயசம், அப்பளம், பாயசம். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஆடி அமாவாசைக்கு ஸ்பெஷல். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.